வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் அதிமுக ரத்தம் தான் ஓடணும், இப்போ திடீர்னு தாவேக்கால போய் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. என்ன விஷயம்? அதாவது கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தலைமை கழகத்தில் நடந்த மாற்றங்களை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடைக்கோடி தொண்டராகத்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் தலைமை கழக நிர்வாகிகள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்லை. அவர்கள் இருக்கக்கூடிய அல்லது வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து பொதுக்குழு செயற்குழுவை கூடி கட்சியினுடைய வளர்ச்சி பற்றி எந்தவித முடிவு எடுக்காமல் அவரவர்களுடைய சுயநலத்திற்காகவே பேசுவதாகவே நாங்கள் பார்த்தோம். ஸோ ஒர்ஸ்ட் சினாரியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்க. அதாவது அதிமுகவில் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்ல முடியாது, இப்போ நீங்கள் தாவேக்காக்கு வந்துட்டீங்க, ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப ஏன் அந்த நம்பிக்கை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி மேலே இல்லாமல் போச்சு? இல்லை, நாங்கள் பத்திரிகை செய்தி வாயிலாக பார்த்தோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டணி அமைத்து சில அரசியல் முடிவுகளை எடுப்பதாக பார்த்தோம். அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தினம் பேட்டியும் கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காக்கக்கூடிய அல்லது வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்று கடைசி தொண்டன் நினைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் நான் அடுத்து இளைஞர்களுக்குத்தான் தமிழ்நாடு இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதைப் போல இளையோர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் வாய்ப்பினை அதிகமாக கொடுப்பார்கள். அந்த வகையில் தளபதி அவர்கள் இளைஞர்களுக்கு மதத்திற்கு அப்பாற்பட்டு சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்னை முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அழைத்தார்கள். நானும் என்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுடைய எதிர்காலத்தை நினைத்து தாவேக்காவிற்கு வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பார்த்து என்னை இணைத்து கொண்டேன். சார், எடப்பாடியாரை பொறுத்தவரையில் எந்த இடத்துல அவர் தவறு பண்ணிட்டாரு? நிறைய பேர் இன்றைக்கி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே அவரோட பயணித்தவர்கள் தான். அப்போ எதையுமே அவர் கேட்கலையா? எந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டார்? இல்லை, அது கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லாரிடத்திலும் கேட்டார். ஆனால் அந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவர் தயங்கி விட்டார். ஏன் அந்த தயக்கம் என்பது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த முடிவு எடுக்கவில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிமுககாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு மறைந்த ஜெயலலிதா அவர்களால் பதவி கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் ஒரு மனக்குமுறலோடே தான் கடந்த ஒரு 4 வருடமாக 5 வருடமாக பயணித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்கு உழைத்தவர்கள் கூட இப்போ இந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு அந்த கவலை தான் அவங்கள்ட்ட மேலோங்கி இருந்ததே தவிர மாற்று கட்சிக்கு போவோம் அப்படின்ற ஒரு மனநிலை நிறைய பேர்கிட்ட இல்லை. அவங்க எல்லாருமே அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பேசிக்கிடுவாங்களே தவிர அவங்க இன்னொரு கட்சிக்கு போவோம் அப்படின்ற அந்த முடிவெடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு சிலராக இருப்பாங்களே தவிர அதிகமான பேர் அப்படி முடிவெடுத்ததில்லை. இப்போ நீங்களாம் இதற்கு முன்பே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, அதுவும் முக்கியமான காலகட்டத்தில் இருந்தீங்க. மோடியா லேடியா அப்படின்னு உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி வென்றெடுத்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நீங்களும் ஒருவர். அப்படின்றப்ப இன்னொரு கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மனநிலை எப்படி வந்தது உங்களுக்கு? அதாவது நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான். நாங்கள் அமைதியாக இருந்தாலும் எங்களை ஒரு பொருட்டாகவே மாவட்ட அளவில் கூட எங்கள் மாவட்டத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களோ அல்லது அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த திரு எஸ்டிகே ஜக்கையன் அவர்களோ எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் எவ்வளவோ சொன்னோம், கேட்கலை. அந்த குறைகளை மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களிடத்திலும் சொன்னோம். அவர்களும் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்பொழுது கட்சியினுடைய வளர்ச்சி என்பது முற்றிலுமாக குறைந்து கொண்டு தான் வந்ததை தவிர வளரவில்லை. நல்லவர்களுக்கு, நான் சொல்வது உழைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை. அப்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்?
சரி, எவ்வளவோ நாள், கிட்டத்தட்ட 2016 அம்மா இறந்த காலத்திற்கு பின்பு 10 ஆண்டு காலமாக நாங்கள் மிகவும் பொறுமை காத்தோம். கடந்த உங்களுடைய பேட்டியின் போது கூட ரொம்ப பொறுமையாக தான் இருந்தோம். அப்பொழுது நீங்கள் தேர்தல் முடிந்த மறுநாள் என்று ஞாபகம். ஆனாலும் எதிர்பார்த்தோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு கூட கட்சியினுடைய வளர்ச்சி பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லை. உதாரணமாக, எப்பொழுதுமே தேர்தல் முடிந்த அன்று அல்லது மறுநாள் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற வெற்றி பெற்ற வேட்பாளர்களை அல்லது உறுப்பினர்களை அழைத்து கூட்டம் போடுவது வழக்கம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகுதான் அழைத்து கூட்டம் போட்டதாக ஒரு ஞாபகம். அப்போ அங்கே என்ன நடக்குது என்பது தெரியவில்லை. இவற்றையெல்லாம் யோசித்து பார்த்தோம். இனிமேல் அங்கே அதிமுகவை கட்டி காப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். இனிமேலும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்ற நிலை வருகின்ற பொழுது மனம் வருத்தப்பட்டுத்தான் நாங்கள் அடுத்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறோமே தவிர சாதாரணமாக இல்லை. இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து கம்பம் தொகுதியில் உங்களுக்கு அதிமுகவுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். ஆண்டிப்பட்டி இதெல்லாம் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இப்போ கம்பம் தொகுதியில் வந்து தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம்? அங்கே வந்து புதிதாக வந்த தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு. அதாவது கம்பம் தொகுதியில் நீங்கள் சொல்கிறீங்க வெற்றி பெறவில்லை என்று, ஜாமீன் தொகையை அங்கே இழந்திருக்கிறோம். டெபாசிட் போயிடுச்சு. அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஒரு முறை செய்த தவறை மறுமுறை செய்யாமல் இருப்பதற்கு தலைமைக்கு பயப்பட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அந்த இடத்திற்கே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் வரவில்லை. பல முறை நாங்கள் சென்று சொல்லியிருக்கிறோம். மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் எஸ்டிகே ஜக்கேன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் கட்சியில் என்ன செய்கிறாங்க என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் சரி, மொத்தமாகவும் சென்று சொல்லியிருக்கிறோம். அதை தீர்க்கக்கூடிய வகையில் எந்த பதிலுமே எந்த கேள்வியுமே அங்கே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்வது? அது வேறு மாதிரி போய்கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் மன வருத்தத்துடன் தான் மாற்று இயக்கத்திற்கு வந்திருக்கிறோம், தவிர மன நிறைவுடன் அல்ல. முக்குலத்தோர் சமூகத்தை வந்து புறக்கணித்தது தான் அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணமா? இல்லை, அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். பொதுவாகவே கட்சியினுடைய தொண்டர்களை, புதிய தொண்டர்களை உருவாக்கவில்லை, கட்சியில் சேர்க்கவில்லை, இருக்கிற தொண்டர்களை அரவணைக்கவில்லை. அவர்கள் இளைஞர்களை பற்றி சிந்திக்கவே இல்லை. எந்த கூட்டம் போட்டாலும் பணம் கொடுத்து கூட்டுவது என்பது ஒரு கலாச்சாரமாக உருவாகிவிட்டது. நாங்கள் இன்றைய தினம் தளபதி அவர்களிடத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சிங்கிள் பைசா கூட கொடுக்காமல் கூட்டங்களை கூட்டினார்கள். இளைஞர்களுக்கு அரசியல் பூரா படித்தவர்கள், இளைஞர்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க. எடப்பாடிக்கெல்லாம் கூட்டம் வந்ததே சார், வந்தது. எல்லாமே செலவுக்கு பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான். அது அவருக்கு மட்டுமல்ல, அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இதை மறைத்து பேசுவதற்கு ஒன்றுமல்ல. ஆனால் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் அவர்களாகவே வந்த கூட்டம். அது நாங்கள் எல்லா ஊர்லேயும் பார்த்தோம், எங்கள் ஊர்லேயும் பார்க்குறோம். சார், இப்போ எடப்பாடி சொல்கிறது சரியா, இல்லை வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க சொல்கிறது சரியா? இப்போ 2 பேரும் 2 வருஷம் சொல்கிறாங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 88 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அதிமுகவில், பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன பரிந்துரை பண்ணாங்களோ, யாரை கேண்டிடேட் போடணும்னு சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்தவரையில் அவர் வந்து தோல்வியை ஒத்துக்கொள்ளவே மாட்டுறாரு, அவரோட பயணிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ அதிமுக மீண்டும் ஒரு பிரிவை சந்திக்கிறது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவுடைய தலையெழுத்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் யாரையும் மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளராக அம்மா நிறுத்துவார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அம்மா காலத்திற்கு பின்பு இவர்கள் குறிப்பிட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டியவர்களை அவர்கள் பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக மாவட்ட கழக செயலாளர்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அல்ல. இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியவர்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் தேனி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால்
நீங்கள் என்னை பற்றி எந்த தொண்டரிடத்திலும் எந்த கிராமங்களிலும் எந்த ஊர்களிலும் கேட்டு பாருங்கள். நீங்கள் எல்லா நல்லது கெட்டதுக்கும் போகக்கூடிய ஒரு நபர். ஆனால் நான் பணி செய்வதற்கு வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு அந்த வேலையே எதுவும் கொடுக்கப்படவில்லை. எங்கள் மாவட்டத்தில் எல்லா தெரு கூட எனக்கு நன்றாக தெரியும். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் நான். என்னுடன் பல பேர் இயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தேர்தல் பணியை மட்டுமல்ல, பூத் கமிட்டி என்று ஒன்று அமைத்தார்கள். அந்த பூத் கமிட்டி, நான் சொல்வது 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியூர்லேருந்து கொண்டு வந்து போடுறாங்க. எல்லா பொய்யான தகவலை சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அப்போவே நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து சொன்னோம், கண்டுக்கறல. அன்றைய நாடாளுமன்ற தேர்தலிலே தேனி தொகுதியிலே முன் ஜாமீன் தொகையை இழந்தார் திரு வி.டி. நாராயணசாமி அவர்களை மறுபடியும் போடி சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக அறிவிக்கின்றார். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக, அதாவது பொறுப்பாளராக இருந்த அண்ணன் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள்தான் காரணமாக தெரிகிறது. பரவாயில்லை, அவர் சொல்லிட்டார், போட்டிருக்காங்க. ஆனால் அதனுடைய காரணத்தை நாங்கள் உள்ளுக்குள் பார்க்கின்ற பொழுது அதை நாங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அது அவமானமாக கருதுகிறோம். அதற்கு பிறகுதான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது, முடிஞ்சிருச்சு. இப்பொழுது மறுபடியும் நேற்றைய தினம் நான் பார்த்தேன், மாவட்ட கழக செயலாளராக திரு வி.டி. நாராயணசாமி அவர்களை போட்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் சொல்வது சரியாக இருக்காது. கட்சிக்காரர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதான் சரியாக இருக்கும். சார், இப்போ தேர்தல் பரப்புரையின் போது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து மற்றும் சிலர் அப்படின்னு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சனம் பண்ணார். இப்போ என்ன நம்பிக்கை உங்களுக்கு விஜய் மேலே, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாவேகால நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க? அதாவது கடந்த தேர்தல்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தால் அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள், பணத்தை கொடுத்து வாக்காளர்களை, பொதுமக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பணப்புழக்கம் இருந்தது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனை, ரசிகனை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நிறுத்தி, அவர்கள் முகம் கூட தொகுதியிலே தெரியாது, மிகப்பெரிய பிரச்சாரத்திற்கே அவர் பல மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை அன்றைய தினம். அவற்றையெல்லாம் தாண்டி அவர் சொன்னதைப் போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விஜய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். பல குடும்பங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது ஒரு கணிக்க முடியாத வெற்றி தாக்கம் என்று உங்களுடைய முன்பு எடுத்த பேட்டியிலே சொன்னேன். அது உண்மையிலே கணிக்க முடியும். சார், இப்போ மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் லீடர்ஸாக அதிமுகவை பொறுத்தவரையில் எல்லாருமே பார்த்தாங்க. பாமர மக்கள் கூட அவர்கள் வந்து வியந்து பார்த்த தருணங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கரிஷ்மா அப்படின்றது சினிமாவில் இருந்தது, ரியல் லைஃப்லேயே அப்படி இருக்கா? அதாவது நீங்கள் சினிமாவிலிருந்து தான் மற்ற பாடங்களாக வருகிறது. அதே போல தான் புரட்சி தலைவருக்கும் சரி, அதை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் சரி, அந்த அடிப்படையிலே தளபதி அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதை கடந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. சாதாரண குழந்தைகள் முதல் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் அது அறியாமை என்று தான் நான் சொல்வேன். சார், இன்னைக்கு திமுக அதிமுக ரெண்டுமே பெரிய இயக்கங்கள். நீங்கள் என்னதான் வந்து அதிமுகவை இன்னைக்கு டிசவுன் பண்ணாலும் அதிமுகவுடைய அந்த கட்டமைப்பு அப்படின்றது இன்னமும் இருக்கிறது அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகியும் கூட அவங்களால வந்து 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்க முடியுது. திமுகவே 59 தான் அவங்க வந்து கூட்டணியாக, அதாவது அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்னவங்களையும் சேர்த்து 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வச்சுருக்காங்க. மேபி வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தாவேகாவுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஒன் டைம் ஷோவாக இருக்க போதா, இல்லை வந்து தாவேகாவுக்கு ஒரு லைஃப் லாங்காக வந்து அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். எதிர்காலத்திலும் வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக உண்டு.
அதில் மாறுபட்ட கருத்திற்கு இப்போ திமுகலாம் சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு ஒன் டைம் ஷோ, அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், அதனால வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. பட் ஆனால் இது வந்து ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு அப்படின்றது குறைவு தான். பாருங்கள், சட்டமன்றத்தில் அவர் வந்து சரியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண கூட தெரியல அப்படின்லாம் கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அவர்களையும் பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய செயல்பாடுகளோடு ஒப்பிடும்போது விஜய் எந்த ஸ்டேச்சரில் இருக்கார்? நிச்சயமாக ஒவ்வொரு நிமிடமும் அவர் மக்களிடமிருந்து ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொள்வார். அதில் மாறுபட்ட கருத்திற்கு இடமில்லை. உதாரணமாக, நீங்கள் பத்திரிகைகளெல்லாம் எழுதினீர்கள், அவர் பதவியேற்ற உடன் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் வீடு தேடி சென்று சந்தித்தார். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான பண்பு பழக்கம் தமிழகத்திலே கடந்த 50 ஆண்டுகளாக இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வார், மக்களுக்காகவே பணியாற்றுவார். அதில் மாறுபட்ட கருத்திற்கே இடம். சார், இப்போ நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. அவரெல்லாம் போய் சந்திச்சிருக்கணும். அவங்கள சந்திக்காமல் போய் சிவி சண்முகத்தையும் எஸ்பி வேலுமணி அவர்கள் அடங்கிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் போய் பார்ப்பது எப்படி நாகரிகமாக இருக்க முடியும்? இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிங்க, சரி. அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு தலைவர்களாக மதிமுகவுடைய தலைவரை போய் சந்திச்சிங்க, அன்புமணியை பாமகவுடைய தலைவரை சந்திச்சிங்க, சீமானை சந்திச்சிங்க, எல்லாமே ஃபைன். பட் நீங்கள் போய் வந்து ஒரு பிரிந்த ஒரு அணியை போய் சந்திப்பது அப்படின்றது எப்படி பொருத்தமாக இருக்கும்? அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது, நம்பர் கால்குலேஷனுக்காக அவர் போய் சந்திச்சார் அப்படின்றாங்க. இல்லை, அதாவது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு கணிசமான பகுதிக்கு மேல் உறுப்பினர்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்கின்றார்கள். உங்களுக்கு தம்பியாக தான் சார் இருப்பார் அவர். இருக்கட்டும். நான் அண்ணன் என்பது ஒரு நாகரிகமான வார்த்தை தான், இருக்கட்டும். ஆனால் அவருக்கு எதிராக இன்றைய தினம் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் பேசி சுயநலத்திற்காக சில முடிவுகளை எடுத்த செய்தி கிடைத்ததனுடைய அடிப்படையில் அந்த சந்திப்பதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார், இப்போ இன்னைக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை பெற்றதற்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து நிறைய கேம்பெயின்லாம் அட்டன் பண்ணீங்க. ஐ திங்க் போடி தொகுதியில் நீங்கள் தான் வந்து இன்சார்ஜாக இருந்து அந்த கேம்பெயின் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அப்போவே உங்களுக்கு ஒரு சென்ஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ என்ன மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். ஏன்னா பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு க்ளோஸ் பை ஃபைட் வந்து கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். பன்னீர்செல்வம் தோல்வி அடைந்து விடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தவே காமிச்சார். ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாலும் கூட ஒரு க்ளோஸ் ஃபைட் ஒன்று கொடுத்து 2வது இடத்துல வந்து தாவேகா போடி தொகுதியில் வந்தது. இன்ஃபேக்ட் வந்து தேனி மாவட்டத்துக்கு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வரவே இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் கூட கம்பமும் பெரியகுளமும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. போடியில் வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுடைய அந்த கேம்பெயின் பயணத்தில் நீங்கள் கவனித்தது என்ன? அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தாக்கம் என்பது தெரிந்தது. குறிப்பாக எங்களுடைய கூட்டத்திற்கு அல்லது எங்களுடைய பிரச்சார நடைபெற்ற பொழுது இளைஞர்களே வரவில்லை என்பதை நான் உற்று நோக்கி கவனித்தேன். அதிமுக கூட்டத்தில் நிச்சயமாக நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்றைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது அவரும் 40 வயதுக்கு கீழ் நமது கூட்டத்திற்கு ஆட்கள் வருவது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவற்றை எப்படி சரி செய்வது என்பதில் அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இந்த ஒரு வார கால முதன்மைச்சோடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? அவர் பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய அறிவிப்புகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் ஒரு அப்சர்வராக எப்படி பார்க்குறீங்க? தளபதி விஜய் அவர்கள் வந்து மனசில் நிறைய நினச்சிருக்கிறார். அதை செயல்படுத்துவதற்கு அவருக்கென்று ஒரு உலகத்தை வைத்திருப்பார். அவர் சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்தவன் என்பதை அவர் தான் சொல்லியிருக்கார். அப்போ அவர் மனசில் எவ்வளவு நிகழ்வுகளை நடத்துவதற்கு நினைத்திருக்கிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அவற்றையெல்லாம் படிப்படியாக நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி, ஒரு ஆர்வம் இருப்பது அவர் முகத்தில் தெரிகிறது. இதை நாங்கள் நிச்சயமாக பார்க்கின்றோம். அது வந்து எதிர்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு
வெற்றியும் பேரையும் கொடுக்கும். இதை பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக அவர் செய்வார். அதிலும் குறிப்பாக இந்த மதுக்கடைகளை மூட சொன்னது இன்றைக்கே பொதுமக்களிடத்தில் காலையில் நீங்கள் வந்து கிராமங்களில் பார்த்தா கூட சரி, உங்களுடைய நகர்ப்புறங்களில் வாக்கிங் செல்கின்றவர்கள் கூட அதை பற்றி பேசிக்கொண்டு தான் போகிறார்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றத்தை நினைத்து பொதுமக்கள் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதை நிறைவேற்றுவார். அது எப்படி நிறைவேற்றுவார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். 2031 சட்டமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப வந்து டூ இயர்லி டு ஆஸ்க், இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது. இருந்தாலும் இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சி 2031 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைய நிலையிலே அந்த கட்சியை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் இன்றைய நிலையிலே அங்கு இல்லை. அதனால் அந்த கட்சி எந்த அடிப்படையில் எப்படி போகிறது என்பதை என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் நீங்கள் வந்து 31 சொல்கிறீங்க, 29 நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் எப்படி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இருக்கிறதோ இதை நோக்கித்தான் போகும். இளைஞர்கள்லாம் வந்து அரசியலுக்கு நிறையா வந்திருக்கிறாங்க, படித்தவர்கள். அவர்கள் வந்து போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்களை வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அங்கங்கே ஒரு சோசியல் அமைப்புகள்லாம் நிச்சயமாக வரும். அவங்க வீட்டில் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வருவாங்க என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. நீங்கள் 29 நாடாளுமன்ற தேர்தலில் பேசுங்க, 31க்கு போயிட்டு அதிமுக வந்து irrelevant ஆயிரும்ன்றீங்களா? அதில் வந்து மாற்று கருத்திற்கு இடம் இல்லை. தேங்க்யூ சார். நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.